வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் காளான் போட்ட காடை முட்டை தொக்கு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த காடை முட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையை விட 3 அல்லது 4 மடங்கு ஆரோக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. இதில் நிறைய மருத்துவ குணங்களும் உள்ளது. இந்த முட்டை தொக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறேன். இப்போ நான் இந்த காடை முட்டை தொக்கு செய்கிறதுக்கு எடுத்துருக்கிற முட்டைகள் பார்த்தீங்கன்னா 11 முட்டைகள் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த முட்டைகளை நாங்கள் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டையாக மிக கவனமாக நீங்கள் எதாவது தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க. என்னென்னு சொன்னால் இது கோழி முட்டையை விட மிகவும் மென்மையானது, அதனால் கவனமாக தண்ணிக்குள்ளே வைங்க. இப்போ அடுப்பண்டு ஆன் பண்ணி முட்டை பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இந்த முட்டை அவிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு முதல்ல உயர்ந்த தீயில வச்சுட்டு கொதி வந்ததும் நல்லா குறைச்சி 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நாங்கள் அடுப்பு அணைச்சிட்டோம். இப்போ சட்டியை இறக்கி எல்லா முட்டைகளையும் குளிர் தண்ணிக்கு மாற்றிடலாம். அப்போ தான் உடைக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கவனமாக எல்லா முட்டைகளையும் உடைச்சு எடுத்துடலாம். இப்போ நாங்கள் ஒரு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு தாச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெருப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் மசாலா சீக்கிரமாக கருகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த காடை முட்டை ஒவ்வொன்றிலும் 3 அல்லது 4 இடங்களில் கீறு போட்டு விடுங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி முட்டை சுவையாக இருக்கும். இப்போ எல்லா முட்டையும் கீறியாச்சு. இப்போ கீறிய முட்டை எல்லாத்தையும் நாங்கள் மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்து கைவிடாமல் 1 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கும். அதே வேளையில் முட்டையும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், முட்டை ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ எல்லா முட்டைகளையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு வசதியான சட்டி வச்சுக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சுவையாக இருக்குன்றதுக்காக தான் முக்கியமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பே லீஃப் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் இது பொரியட்டும். பாருங்க, கடுகு சீரகம் எல்லாம் நல்லா வெடிச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வாசனைக்காக 2 செத்தல் மிளகாய் பிச்சு இந்த தாளினில சேர்த்துக்கிறேன். அது கூட 3 அளவுக்கு கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே வெங்காயம் 200 கிராம் கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் இந்த தாளினில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமான பதம் வரும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கி கொள்ளலாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் 200 கிராம் வெட்டிய தக்காளி அதையும் இந்த தாளினில சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 200 கிராம் என்றபடினால தக்காளியும் 200 கிராம் சேர்த்தா தான் இந்த தொக்குக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நான் 2யுமே ஈக்குவலாகவே சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நாங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 200 கிராம் காளான் வெட்டியது, அது கூட மசாலாக்கள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த காளானுக்கு போதுமான அளவுக்கு உப்பு போடலாம். இப்போ ஏற்கனவே நான் தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கிட்டபடினால இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தால் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த காளான் அவிக்கிறதுக்கு அளவான தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு
மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் நெருப்பில் இதை வேக விடலாம். இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து முதல்ல இந்த மிளகை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 6 பூண்டு சேர்த்து இதையும் நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடித்தா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கறியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கறி கொதிச்சு காளான்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற மிளகு பூண்டை நாங்கள் இதில் சேர்த்துடலாம். இது கூட நாங்கள் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற காடை முட்டைகளையும் இந்த டைமில் நாங்கள் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே முட்டை ரோஸ்ட் பண்ணின அந்த சட்டியில் மசாலா இருக்குது. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் கழுவி இந்த கறியில் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கறியை வந்து நீங்கள் கலக்கும்போது மிக அவதானமாக கலக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கறியில் உள்ள முட்டை கரண்டி பட்டு உடைய பார்க்கும். இப்போ நாங்கள் மூடி போட்டு 5 நிமிஷம் குறைஞ்ச நெருப்பில் இதை வத்த விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு கறியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கறி நல்லா எண்ணெய் விட்டு நல்லா பிரண்டு வந்திருக்கு. இந்த டைமில் கவனமாக கறியை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கலாம், வெட்டினது. இப்போ மல்லியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டு இப்படியே திறந்தபடியே ஒரு 2 நிமிஷம் நாங்கள் குறைஞ்ச நெருப்பிலேயே பொரிய விடலாம். பாருங்கள், தொக்கு இந்த மாதிரி பிரண்டு வந்ததுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு அணைச்சு தொக்கை பரிமாறலாம். ஓகே நண்பர்களே, காளான் போட்ட காடை முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தனுஷ் குஷினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.